இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் தலைவலியாக தான் இருக்கும். ஒரு நிமிஷம் உங்கள்கிட்ட தனியாக பேசும். ஒரு நிமிஷம் வரேன், வாங்க போகலாம். Yes, proceed. My lord. ராகவன் பாண்டியனை கொலை செஞ்சதுக்கான தெளிவான ஆதாரமும் தெளிவான மோட்டிவும் இருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதுக்கு மேல இந்த வழக்கை விசாரிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை யுவரானர். அதனால குற்றம் சாட்டப்பட்ட ராகவனுக்கு ஒரு கொலை குற்றவாளிக்கான அதிகபட்ச தண்டனையை வழங்க வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் யுவரானர். அது மட்டும் இல்ல, இந்த கேஸ இவங்க இத்தனை நாள் இழுத்தடிச்சு திரும்ப திரும்ப சாட்சிகளை கலைச்சு நீதிமன்றத்தோட நேரத்தை வீணாக்கணத்துக்காக நீங்க சரியான தண்டனையை வழங்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். சார், இதுல அப்ஜெக்ஷன் சொல்றதுக்கு என்ன சார் இருக்கு? கேஸே முடிஞ்சு போச்சு. இனி ஆர்குமெண்ட் பண்ணி என்ன பேச போறீங்க? அந்த வீடியோ ஆதாரம் என்ன? அந்த வீடியோ ஆதாரம் பொய்ன்னு சொல்ல போறீங்களா? அந்த வீடியோ ஏஐ டெக்னாலஜியோட உருவாக்கப்பட்ட போலியான வீடியோ. அதை நிரூபிக்க உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு? இருக்கு யுவர் ஆனர். இந்தாங்க, இத கொடுங்க. அந்த பாண்டியன் ஆட்டோவுக்கு சில்லறை தர மாட்டேங்கிறான். அவனுக்கு எவ்வளவு திமிரு இருக்கணும்? அவனை நான் சும்மா விட மாட்டேன். 10 ரூபா சில்லறை பாக்கிக்காக அவனை நான் ஆளு வச்சு கொல்ல போறேன். ஐயோ யுவரானர், இது நான் இல்ல. யாராவது 10 ரூபா சில்லறைக்காக கொலை பண்ணுவாங்களா? இது முழுமையான பொய் வீடியோ யுவரானர். ஃபேக் வீடியோ யுவரானர். இது ஏஐ வீடியோ யுவரானர். யுவர் ஆனர், இந்த மாதிரி தான் ராகவன் கொலை பண்ணதா வாக்குமூலம் கொடுத்ததும் ஃபேக் வீடியோ. இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜிக்கு யாரு எப்படி பேசுறத வேணாலும் ரெடி பண்ணலாம். அதுக்கு அவங்களோட ஒரே ஒரு போட்டோ மட்டும்தான் தேவை. அதுக்காக இப்படியா? இல்லை யுவர் ஆனர், பொய்யோட தீவிரம் என்னங்கிறது இங்க இருக்கிற எல்லாருக்கும் புரியணுங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு வீடியோவை ஏற்பாடு பண்ண வேண்டியதா போச்சு. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாதுங்கிறது நம்ம நாட்டோட அரசியல் சாசனத்தோட முக்கியமான விதி. அதை மீறிடக்கூடாதுன்னு தான் யுவர் ஆனர் நாங்க இவ்வளவு தூரம் போராடிட்டு இருக்கோம். தீர விசாரிச்சு ராகவன் நிரபராதின்னு சொல்லி நீங்க தீர்ப்பு தரணும். ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம் விசாரணை திரும்பவும் ஆரம்பிக்கலாம். மேடம், என்ன மேடம் இப்படி வீடியோ ஃபேக்குன்னு அந்த ஆளு மொத்தமா கேஸ உடைச்சிட்டாரு. விட்டிருந்தா என்னையும் குற்றவாளி ஆக்கியிருப்பாங்க போலயே. யோ, இதுக்கெல்லாம் பயந்துட்டு இருக்காதையா. இந்த புடி புடியா. சொன்னது புரியுதுல்ல? சொதப்பிட மாட்டியே. நான் பாத்துக்கிறேன் மேடம். சரி போ. என்ன ஆர்குமெண்ட் பண்ண போறீங்க? ஒரு ஃபேக்கான ஏஐ வீடியோவை ஆதாரமா காட்டி என்னையே ஏமாத்திருக்கீங்க. இது எவ்வளவு பெரிய அஃபென்ஸ் தெரியுமா? இல்ல மை லார்ட், நீங்களே பாத்தீங்கல்ல இந்த வீடியோ எந்த அளவுக்கு தத்ரூபமா இருந்ததுன்னு. அதனாலதான் நான் உண்மைன்னு நினைச்சேன். அது பொய்ன்னு இப்பவும் என்னால நம்ப முடியல யுவரானர். நீங்க பாண்டியனை 10 ரூபாய்க்காக கொலை பண்ண போறேன்னு சொன்னது பொய்ன்னு நம்புறீங்களா? ஆமா ஆமா யுவரானர். அந்த வீடியோவும் தத்ரூபமா தானே இருந்துச்சு. ஐயோ மை லார்ட், அது ஃபேக் வீடியோ.
திரும்பவும் அந்த வீடியோவை ஃபாரன்சிக் டிஜிட்டல் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பி அதோட உண்மைத்தன்மையை ஆராயணும் யுவரானர். நீங்க பேசின வீடியோவையா? இல்ல யுவரானர், ராகவன் வாக்கு மூலமா கொடுத்த வீடியோ யுவரானர். சரி சரி, கண்டிப்பா அதை நான் செய்ய சொல்றேன். அடுத்து வேற என்ன ஆர்குமெண்ட் இருக்கு? இல்ல மைலார்ட், என்னதான் அந்த வீடியோ ஆதாரம் சந்தேகத்துக்கு இடமா இருந்தாலும் ராகவன் தரப்பு ஏற்கனவே பல முறை இந்த கேஸ திசை திருப்ப பார்த்திருக்காங்க யுவரானர். அதனால அவர் இந்த குற்றம் செஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குன்னு நான் சந்தேகப்படுறேன் யுவரானர். எப்படி சொல்றீங்க? இதுக்கு முன்னாடி ராகவனுக்கு பதிலா குற்றவாளியா கோர்ட்ல ஆஜரானது அவர் தம்பி மாறன். அதையே ஒரு கட்டத்துல இன்வெஸ்டிகேஷன் பண்ணி தான் கண்டுபிடிச்சாங்க. ஆள் மாறாட்டம் செஞ்ச குற்றத்துக்காக ராகவனோட சேர்த்து அவரோட தம்பி மாறனையும் நீதிமன்றம் காவல்ல வச்சு விசாரிச்சு தக்க தண்டனை கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் யுவரானர். மாறனை வர சொல்லுங்க. மாறன் மாறன் மாறன். வணக்கம். என்னப்பா, யாரு தப்பு செஞ்சிருந்தாலும் நீயே குற்றத்தை ஏத்துக்குவியா? சொல்லியா? உனதானே கேக்குறேன். ஆமா யுவரானர், இவர் அவர் அண்ணனுக்காக என்ன வேணாலும் செய்வாரு. ஏற்கனவே தடி அடிதடி இதெல்லாம் பண்ணிருக்கிறாரு. அதுக்கப்புறம் கடைசியில இந்த கொலைகேஸ்ல ஆள் மாறாட்டமே பண்ணிருக்கிறாரு. இவர் வெளியில இருந்தா இந்த கேஸ குழப்பி விடுறதுக்கும் சாட்சியங்களை கலைக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கான. அதனால இவரையும் நீதிமன்ற காவல்ல வைக்கணும்னு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அப்ஜெக்ஷன் மை லார்ட். யுவர் ஆனர், நீங்க முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி நான் கொண்டு வந்திருக்க இந்த ஆதாரத்தை நீங்க ஒரு தடவை பார்க்கணும்னு நான் தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன் யுவர் ஆனர். எஸ், ப்ரொசீட். போய் குடுவீரா? என்னம்மா, ஏற்கனவே சப்மிட் பண்ண வீடியோவை கொண்டு வந்திருக்க? அதுவும் உங்களுக்கு எதிரான ஆதாரமா இருக்கே. மை லார்ட், சண்டை நடந்த நேரத்தை மட்டும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க.